வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாரன்ஸிற்கு முன்பு கிடந்த அந்த பெண் இறந்து போனதும் லாரன்ஸ் குழப்பத்துடன் அங்கிருந்து நகர்ந்தார். அந்த பெண் சாகும் பொழுது ஏதோ சொல்லிவிட்டு செத்து போக லாரன்ஸ் திரும்ப திரும்ப யோசித்தார். அவர் எவ்வளவு யோசித்தும் அவரால் விதுரனை சந்தேகப்பட முடியவில்லை. விதுரனை முதல் அவர் அந்த ஷிப்பில் சந்தித்த பொழுதே அவரது பேச்சில் சின்சியாரிட்டி இருப்பதை லாரன்ஸ் உணர்ந்து கொண்டார். பிளட் மூன் ஆர்கனைசேஷனிற்கு விதுரன் தனது மொத்த செடிகளையும் தருகிறேன் என்று சொன்னது லாரன்ஸிற்கு பெரிய விஷயமாக இருந்தது. அவரே தரேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய இத்தனை வருட உழைப்பை அவர் கையாலேயே அழித்திருக்க வாய்ப்பில்லை என்று லாரன்ஸ் முழுவதுமாக நம்பினார். ஆனாலும் இதை யார் அழித்திருப்பார் என்று லாரன்ஸ் குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் எவ்வளவு யோசித்தும் இதற்கு பின்னால் இருப்பவர் யார் என்பதற்கான எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காததால் லாரன்ஸ் மிகவும் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார். அதே சமயம் அங்கிருந்த விதுரனும் நடந்த அனைத்தையும் கேள்விப்பட்டு எரிமலையாய் வெடித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய இத்தனை வருட உழைப்பை ஒரே நொடியில் யார் கொழுத்து இருப்பார்கள் என்று அவர் யோசிக்க அவருக்கு தலையை வெடித்து விடுவது போல் இருந்தது. விதுரனுக்கு தனது வாழ்க்கையில் இப்படி ஒரு அடி விழும் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. இத்தனை வருடம் அவர் காப்பாற்றி வைத்திருந்த அவருடைய மொத்த ரெப்புடேஷனும் டிஜிட்டல் கரன்சி கான்பரன்ஸில் காணாமல் போகும் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவ்வளவு பெரிய ஷாக்கில் இருந்து அவர் வெளியே வருவதற்கு முன்பே அடுத்த ஒரு பெரிய இடியாக அவர் தலையிலே விழுந்ததுதான் இந்த ஓப்பியம் செடிகள் இருந்த 7 இடமும் எரிந்து போனது. அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதுவரை பிஸ்வானி ஃபேமிலியை பார்த்துதான் அனைவரும் பயந்திருக்கிறார்களே ஒழிய பிஸ்வானி ஃபேமிலியில் உள்ள சிறு குழந்தை கூட யாரையும் பார்த்து பயந்ததில்லை. அப்படிப்பட்ட பெஸ்வானி ஃபேமிலியில் இருந்து வந்தவருக்கு இன்று இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது அவருக்கு மட்டுமல்ல, அந்த ஃபேமிலிக்கே பேரதிர்ச்சியை கொடுத்திருந்தது. பெஸ்வானி ஃபேமிலியை யாராவது எதிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவர்கள் நரகவாசலுக்கு தாங்களே செல்வதற்கு சமமானது. அவர்கள் எத்தனை பில்லியன் டாலர் போட்டு தங்களது கம்பெனிகளை நடத்தி வந்தாலும் அதை ஒரே நாளில் பெஸ்வானி ஃபேமிலி இழுத்து மூட வைத்துவிடும். அது மட்டுமல்ல, அந்த ஃபேமிலியில் உள்ளவர்களை வீடு வாசல் கூட இல்லாமல் தெருவில் நிறுத்திவிடும். அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான பிஸ்வானி ஃபேமிலியை இன்று யாரோ இப்படி வைத்து செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அந்த ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ரத்தம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவ்வளவு நேரம் எதையோ யோசித்துக் கொண்டிருந்த விதுரன் வேகமாக தனது அருகில் நின்று கொண்டிருந்த பட்லரை பார்த்தார். இன்னும் எதுக்கு என்னோட முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. பண்ணி இது யார் பண்ணான்னு கண்டுபிடிங்க. எனக்கு இப்பவே இது யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாகணும் என்று சொன்னார். உடனே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், நான் ஆல்ரெடி ஆள் அனுப்பிட்டேன். இது கொஞ்ச நேரத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னால யார் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும் என்று பட்லர் சொல்லி முடிக்கும் முன்பே விதுரன் பட்லரை ஓங்கி அறைந்திருந்தார். விதுரன் அந்த வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பட்லர் உள்ளே வந்திருந்தார். அந்த ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த பட்லருக்கென்று ஒரு தனி மரியாதையை கொடுத்திருந்தார்கள். விதுரன் திடீரென்று அந்த பட்லரை அப்படி அடித்ததும் விதுரன் ஃபேமிலியில் உள்ள அனைவருமே அதிர்ந்து போனார்கள். அறை வாங்கிய பட்லர் தனது கன்னத்தில் கை வைத்துக் கொண்டார். பின்பு சார் என்று மெதுவான குரலில் கேட்டார். உடனே விதுரன் கோபமாக, என்ன நடிக்கிறியா? உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதா என்று கேட்டார். அதை கேட்டதும் அந்த பட்லர் பதற்றத்துடன் பேசினார். சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. எனக்கு எப்படி எதுவும் தெரியும் என்று கேட்டார். உடனே விதுரன், இந்த ஓபிஎம் பிளான்ஸ் வளர 7 இடமும் இந்த ஃபேமிலியில உள்ள பல பேருக்கே தெரியாது. ஆனா இந்த 7 பிளான்ட்டோட அட்ரஸும் உனக்கு தெரியும். உன் மேல நம்பிக்கை வச்சுதானே இந்த 7 இடத்தையும் மேனேஜ் பண்ற பொறுப்போ உன்கிட்ட ஒப்படைச்சோம். உன்னை தாண்டி இது ஒரு அட்ரஸ் வெளியில எப்படி லீக் அவுட் ஆச்சு என்று கேட்டார். உடனே பட்லர் கண்கள் கலங்க சொன்னார். சார், நான் உங்களுக்கு பல வருஷமா நேர்மையா இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பத்துக்கு நான் எந்த துரோகமும் பண்ணது கிடையாது. உங்களுக்கு போய் துரோகம் பண்ண எனக்கு எப்படி சார் மனசு வரும்? உண்மைதான், என்னை நம்பிதான் நீங்க இதை மேனேஜ் பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்க. அந்த இடத்தெல்லாம் மேனேஜ் பண்றது நான் தான். ஆனா அந்த இடத்தோட லொகேஷன் எல்லாம் சூஸ் பண்றது நீரஜ் சாரும் அமிர்தா மேடம் தான். எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் என்னை நம்புங்க, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன் என்று சொன்னார். அங்கிருக்கும் அனைவருக்கும் அந்த பட்லர் எவ்வளவு பெரிய விசுவாசி என்பது நன்றாக தெரியும். அதனால் அங்குள்ள யாருமே பட்லர் மீது சந்தேகப்படவில்லை. பட்லரின் கண்கள் கலங்கிய பிறகுதான் விதுரனுக்குமே தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு வந்தது. உடனே விதுரன் பட்லரை பார்த்தார்.
அப்போ இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீரஜ் இறந்து போயிட்டான், அமிர்தாவும் இறந்து போற நிலைமையில இருக்கா. அவங்க 2 பேரையுமே யாரோ பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் எப்படி இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு டீட்டெயில் கூட எனக்கு தெரியல. அவங்க 2 பேரையும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொல்ற அளவுக்கு யார் பவர்ஃபுல்லா இருப்பாங்க? என்று விதுரன் கேட்டார். உடனே பட்லர், இதுக்கான எந்த விடையும் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பின்னால யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன் என்று பட்லர் சொன்னார். உடனே விதுரன், உங்களால எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் எனக்கு கொடுங்க. ஓகே என்று சொன்னார். உடனே அந்த பட்லரும் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். பட்லர் அங்கிருந்து சென்றதும் தான் விதுரனுக்கு ஏதோ ஒரு நினைவு வந்தது. உடனே விதுரன் தனது கண்களை மூடி எதையோ யோசித்தார். அவரது முகத்தில் அப்பொழுது வந்து போனது சரவணனின் முகம்தான். சரவணன் ஏற்கனவே விதுரனை சந்தித்த பொழுது அவனது பேச்சில் ஆங்காங்கே ஹிட் கொடுத்து பேசியது நினைவுக்கு வந்தது. உடனே விதுரன், ஒரு நிமிஷம் என்று வாசலை நோக்கி போய்க் கொண்டிருந்த பட்லரை கூப்பிட்டார். விதுரனின் குரல் கேட்டதும் பட்லர் வேகமாக ஓடி வந்தார். பின்பு, சொல்லுங்க சார் என்று மிகவும் பவ்யமான குரலில் விதுரனிடம் கேட்டார். நீங்க இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இதுக்கு பின்னால யார் இருக்கான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றதை விட்டுட்டு எனக்காக வேற ஒண்ணு பண்ணுங்க என்று விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார். விதுரனின் முகத்தில் ஒரு விதமான விஷமம் இருப்பதை பட்லர் பார்த்தார். உடனே, சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும் என்று கேட்டார். நீங்க இப்பவே உடனே பிராங்க்லின் ஃபேமிலியை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எனக்கு கொடுங்க என்று சொன்னார். உடனே, என்ன பிராங்க்லின் ஃபேமிலியா? அவங்களுக்கும் இப்ப நடந்த இன்சிடென்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுக்கு என்று பட்லர் சற்று தயங்கிக் கொண்டே கேட்டார். விதுரன் அவரது பட்லரிடம் பிராங்க்லின் ஃபேமிலியை பற்றிய இன்ஃபர்மேஷன் வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்டதும் பட்லர் ஒருவித குழப்பத்துடன் விதுரனை பார்த்தார். பின்பு, அவங்களுக்கும் இப்ப நடந்த இன்சிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுக்கு என்று தயங்கிக் கொண்டே கேட்டார். உடனே விதுரன், எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆனது அங்க இருந்துதான். எனக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியும். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. முதல்ல பிராங்க்லின் ஃபேமிலியில மிச்சம் யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க, அவங்க இப்ப எங்க இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் எனக்கு உடனடியா வேணும் என்று கேட்டார். உடனே பட்லர், மோஸ்ட் பிராங்க்லின் ஃபேமிலியில உள்ள முக்கால்வாசி பேரு அமிர்தா மேடம்னாலேயே கொல்லப்பட்டு இறந்து போயிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க வயசானவங்களும் ரொம்ப வீக்கானவங்களும் தான். அவங்களுக்குமே இருக்கிற இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததாகவும், அப்புறம் யாரோ சில பேர் அவங்கள கூட்டிகிட்டு போய் அடைக்கலம் கொடுத்திருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். உடனே, அப்படியா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடனே பிராங்க்லின் ஃபேமிலியில மிச்சம் இருக்கிற வயசானவங்க வீக்கானவங்கன்னு ஒருத்தர் கூட விடாம எல்லாரையும் நம்மளோட பிளேஸுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தூங்குற இடம் எல்லாத்தையும் எந்த ஒரு குறையும் இல்லாம ப்ராப்பரா பண்ணி கொடுங்க என்று விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார். சற்று நேரத்திற்கு முன்பு அவ்வளவு கோபமாக தன்னிடம் பேசிய விதுரன் இப்படி சிரித்துக் கொண்டு பேசுவதை பார்த்த பட்லர் இன்னும் குழம்பி போனார். இவர் என்ன அர்த்தத்துல இப்படி சொல்றாரு? ஒருவேளை என் காதுல தான் ஏதாவது தப்பா விடுதோ என்று பட்லர் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு விதுரனை பார்த்தார். சார், இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு நிஜமா புரியல சார் என்று சொன்னார். பட்லர் மட்டுமல்ல, அங்கிருந்த மற்றவர்களுக்குமே விதுரனின் மனதில் என்ன இருக்கிறது என்று எதுவும் புரியவில்லை. உடனே விதுரன் சிரித்துக் கொண்டு, நான் நிஜமா தான் சொல்றேன். அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை ஃபெசிலிட்டிஸையும் செஞ்சு கொடுத்து பத்திரமா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடல்ல இருக்கிற ஜாயோட அப்பாவும் அம்மாவும் என்ன ஆனாங்க? அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்குதா என்று கேட்டார். உடனே பட்லர், அவங்க இப்போ நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களும் ஏதோ பண்ணி பார்த்தாங்க. எந்த வழியும் அவங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இருந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்ப குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம தான் அவங்க அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ஒண்ணு அந்த ஷிப்ல இருந்து மூழ்கி அங்கேயே இறந்து போவாங்க, இல்லைன்னா கடல் வாழ் உயிரின ஏதாவது அவங்கள சாப்பிட்டுரும் என்று பட்லர் சொன்னார். ஜாயின் தந்தையும் தாயும் பற்றி கேட்டதுமே விதுரன் சிரித்தார். பின்பு, அப்படின்னா ஓகே ஓகே சரி, நான் சொன்னதை உடனே செய்யுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்று சொன்னவர் மறுபடியும் பட்லரை 1 செகண்ட் என்று சொல்லி நிறுத்தினார். விதுரனின் குரல் கேட்டதும் பட்லர் திரும்பி பார்த்தார். இப்ப என்ன சொல்றேன்னு தெரியலையே என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு விதுரனை பார்த்தார். அந்த சரவணன் இந்த முறை என்கிட்ட நிறைய விளையாடிட்டான்.
முக்கியமா அமிர்தாவுக்கு இப்படி ஆனதுக்கு பின்னாடியும் கண்டிப்பா அவன் தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அமிர்தாவுக்கு மட்டும் அப்படி எதுவும் நடக்கலன்னா இந்நேரம் அந்த பிராங்க்லின் ஃபேமிலியில ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு கூட அமிர்தானால என்கிட்ட சொல்ல முடியல. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அந்த சரவணன் தான். அதனால்தான் அந்த சரவணனை நான் அவ்வளவு சாதாரணமா விடுறதா இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, நான் சொல்ற சில விஷயங்களை உடனே டார்க் வெப்சைட் பேஜ்ல போய் போஸ்ட் போடுங்க என்று சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை அவரிடம் சொன்னார். விதுரன் சொன்னதை கேட்டதும் பட்லர் வேகமாக தலையை அசைத்துக் கொண்டு சொன்னார், ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன் என்று சொன்னார். உடனே விதுரன் அந்த பட்லரை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார், சரவணா, எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணது நீதான். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னுடைய இத்தனை வருஷ உழைப்ப ஒரு நாள்ல நீ வீணாக்கிட்டல. நீ இது மூலமா உன்னோட பவர் என்னன்னு எனக்கு காட்டிட்ட. முதல்ல உன்னை நான் சாதாரணமா இடம் போட்டது என்னோட தப்புதான். ஆனா அதுக்காக நான் பயந்து போய் தோத்து உன்கிட்ட இருந்து ஒதுங்கிடுவேன்னு கனவு காணாத. இது என்னோட டேர்னிங் பாயிண்ட். என்னோட பவர் என்னன்னு இனி நீ பாப்ப. அந்த வீக்கான ஆளுங்களுக்கு எல்லாம் நீதான் அடைக்கலம் கொடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பிராங்க்லின் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தரை கூட உன்னால உயிரோட காப்பாற்ற முடியாது. வீக்கான வயசானவங்க யாரும் இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்க எல்லாரையும் நல்லபடியா நான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சரவணா, உன்னோட முடிவு என் கையில தான்டா என்று சொல்லி சிரித்தார். விதுரனை பொறுத்த மட்டில் யார் ஒருவன் விதுரனுக்கு பயன்படுகிறானோ, விதுரனுக்கு தேவைப்படுகிறானோ, அவன் மட்டுமே விதுரனின் கண்களுக்கு மனிதனாக தெரிவான். யார் அவனுக்கு தேவைப்பட மாட்டார்களோ, யார் மிகவும் நலிந்தவர்களோ, வயதானவர்களோ, அவர்கள் அனைவரும் விதுரனை பொறுத்த மட்டில் பிணத்திற்கு சமமானவர்கள். அதே போல்தான் பிராங்க்லின் ஃபேமிலியில் மீதமிருந்தவர்களையும் ஒரு பிணமாக விதுரன் நினைத்தான். விதுரன் தனது குடும்ப பொறுப்பை கையில் எடுக்கும் பொழுது அவருக்கு வெறும் 14 வயதுதான். அந்த வயதில் உள்ள குழந்தை எதை எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை எதுவுமே விதுரன் அனுபவிக்கவில்லை. மாறாக சண்டை பயிற்சி, மல்யுத்த பயிற்சி என்று தனது உடல் வலிமையையும் மன வலிமையையும் அதிகரித்துக் கொண்டிருந்தார். விதுரனின் தந்தையான திவாகருக்கு மொத்தம் 30 குழந்தைகள் இருந்தது. அந்த குழந்தைகளில் சில தனது மனைவிகளுக்கும், சில தனது காதலிகளுக்கும், சில யாரென்றே தெரியாத பெண்களுக்கும் பிறந்திருந்தார்கள். அந்த குழந்தைகள் அனைத்தும் திவாகரால் அவரது குழந்தை என அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த குழந்தைகளில் வெறும் 7 பேர் மட்டும்தான் திவாகரின் பிள்ளை என்று அங்கீகரிக்கப்பட்டார்கள். மற்ற அனைவரும் வலிமை இல்லாதவர்கள். கோழை என்று திவாகர் அவர்களை அடித்து துன்புறுத்தி அவரது கையாலேயே கொன்றும் இருந்தார். திவாகரை பொறுத்த மட்டில் எந்த ஒரு குழந்தை மிகவும் பிரிஸ்காக அவர் சொன்ன அனைத்தையும் செய்கிறதோ, எந்த குழந்தை சிறு வயதிலேயே ரத்தத்தை பார்த்து ரசிக்கிறதோ, எந்த குழந்தை எந்த ஒரு செயலையும் கொடூரமாக செய்கிறதோ, அந்த குழந்தைதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் திவாகரின் பிள்ளை என்ற அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவரை பொறுத்த மட்டில் பலம் இல்லாதவர்கள் இந்த உலகில் வாழ தகுதியற்றவர்கள். அதே எண்ணம்தான் இன்று விதுரனுக்கும் இருந்தது. பட்லர் அங்கிருந்த ஒரு லேப்டாப்பை எடுத்து அதில் ஒரு சில வீடியோக்களை காட்டினார். சார், இத போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்தா நிச்சயம் அந்த ஜாய் செத்தே போயிடுவான் என்று சொன்னார். உடனே விதுரன் அது என்ன வீடியோ என்று பார்க்க, அது நடுக்கடலில் ஜாயின் பெற்றோர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வீடியோதான். அதில் ஜாயின் பெற்றோர்கள் உட்பட 70 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரது உதடும் தண்ணி தாகத்தில் காய்ந்து வெடித்திருந்தது. அவர்கள் அனைவரின் கண்களிலும் அவர்களது உயிர் அவர்களை விட்டு பிரியும் பயம் நன்றாக தெரிந்தது. அந்த வீடியோவை சாதாரண மனம் கொண்ட மனிதன் யாராவது பார்த்தால் பதறி விடுவான். அந்த அளவிற்கு மோசமானதாக இருந்தது. அந்த வீடியோவை பார்த்த விதுரன் மனசாட்சி இல்லாமல் சிரித்தார். விதுரனின் முகத்தில் சிரிப்பை பார்த்த பட்லரும் சிரித்துக் கொண்டே சொன்னார், என்ன சார், இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாமா என்று கேட்டார். விதுரனின் பட்லர் அவர் கையில் இருந்த லேப்டாப்பை காட்டி, இந்த வீடியோவை போஸ்ட் செய்து விடலாமா என்று கேட்டார். உடனே விதுரனும் வேகமாக அந்த வீடியோவை பார்க்க, அதில் ஜாயின் பெற்றோர்கள் இருவரும் இருந்தார்கள். அவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போட்டோஸும் வீடியோஸும் அதில் இருந்தது. அதை பார்த்த விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார், இதை போஸ்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நிச்சயம் இந்த ஜாய் அலறி அடிச்சுக்கிட்டு தேடி வருவா என்று சொன்னார். உடனே பட்லர் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அந்த லேப்டாப்பில் இருந்த போட்டோஸையும் வீடியோஸையும் டார்க் வெப்சைட்டில் பதிவிட்டார். பின்பு விதுரனை பார்த்தார். சார், சக்சஸ்ஃபுல்லா போஸ்ட் பண்ணிட்டேன் என்று சொல்லி சிரித்தார். உடனே விதுரனும் ஓகே என்பது போல தனது தலையை ஆட்டினார். பின்பு இதோட சேர்த்து நான் சொல்ற இன்னொன்னு செஞ்சிருக்கேன்
என்று சொல்லிவிட்டு அவரிடம் ஏதோ ஒன்று சொன்னார். உடனே பட்லர் சிரித்துக்கொண்டு, ஓகே சார், கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஜீனியஸ் சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். சவுத் வெஸ்ட் கிரேக்கோவிலேயே லாரன்ஸின் வில்லாதான் மிகவும் பெரியதாகவும் உயரமாகவும் இருந்தது. அந்த வில்லா அங்கிருந்த மவுண்டனுக்கு அடுத்து கட்டப்பட்டிருந்தது. அந்த வில்லா முழுவதும் மேப்பிள் மரங்களால் சூழப்பட்டிருந்தது. அந்த வில்லா பல மீட்டர் பரப்பளவை கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அந்த வில்லாவை தாண்டி எவரும் ஒரு நிமிடம் நின்று அந்த வில்லாவை கண்ணிமைக்காமல் பார்த்துவிட்டு செல்வார்கள். அந்த அளவிற்கு அது மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தது. சுத்தி மலைகளால் சூழப்பட்டு அந்த அழகான மேப்பிள் மரங்களின் இலைகள் ஆங்காங்கே சிதறி அதற்கு இன்னும் அழகு சேர்ப்பது போல் கிடக்க அந்த வில்லா பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. அந்த வில்லாவை பார்த்தாலே மிஸ்டர் லாரன்ஸின் பவர் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று, அவர் எவ்வளவு அதிகாரம் மிக்கவர் என்றும் தெரிந்துவிடும். அந்த வில்லாவின் ஒரு அறையில் இருந்த லாரன்ஸ் சாருமதியிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்தார். உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். முடிவா உன்னால உண்மையை சொல்ல முடியுமா, முடியாதா என்று கத்திக் கொண்டிருந்தார். அவர் பேசும் எதையும் காதில் வாங்காமல் அவருக்கு முன்பிருந்த சாருமதி அவரையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார். லாரன்ஸின் கோபத்தை பார்த்ததும் அங்கு பிகினி உடையில் சுற்றித் திரிந்த பல பெண்கள் லாரன்ஸின் அருகில் வந்து நின்றார்கள். அதில் ஒரு பெண், டார்லிங், நீங்க இன்னும் அவளுக்கு எதுக்காக சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பா இந்த தப்ப இவ தான் செஞ்சிருப்பா. இவளை நீங்க உயிரோடைய விடாதீங்க. இவள மாதிரி ஒருத்தி எல்லாம் உயிரோட இருக்க தகுதியே இல்லாதவ என்று சொன்னாள். உடனே அவள் அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொரு பெண்ணும் சொன்னாள், ஆமா, இவளை பத்தி நான் ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கேன். ஹில்வுட்ல இருக்கும்போதே நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற காசினோ அழிஞ்சு போச்சுல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை சும்மாவே விடக்கூடாது. இவ மேல பிளட் மூன் ஆர்கனைசேஷன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாலே. இவளை விசாரிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. கண்டிப்பா இந்த தப்பை இவதான் பண்ணிருப்பா என்று சொன்னாள். பின்பு அங்கிருந்த ஒவ்வொரு பெண்களும் சாருமதியை ஒவ்வொன்றாக சொல்லி லாரன்ஸிற்கு ஏற்றி விட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்து சாருமதி முறைத்து கொண்டு நின்றாள். அந்த பெண்கள் அனைவரும் சாதாரணமாக 120 சென்டிமீட்டர் உயரம் இருப்பார்கள். அவர்களது ஸ்ட்ரக்சரும் அவ்வளவு அழகாகவும் அம்சமாகவும் இருந்தது. அவர்கள் மட்டும் மாடலிங்க்கு சென்றிருந்தால் நிச்சயம் அவர்கள் அழகி பட்டத்தை வென்றெடுப்பார்கள். அந்த அளவிற்கு பேரழகியாய் நின்றிருந்தார்கள். ஆனாலும் அந்த பெண்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு எதிரில் நிற்கும் சாருமதி மீதுதான் பொறாமையாக இருந்தது. ஏனென்றால் அங்கு சாருமதிக்கென்று ஒரு தனி மரியாதை கொடுக்கப்படும். அது மட்டுமில்லாமல் மிஸ்டர் லாரன்ஸால் அவர்கள் மிகவும் மதிக்கப்பட்டு வந்தாள். அதனாலேயே பொதுவாக லாரன்ஸுடன் இருக்கும் எந்த பெண்ணுக்கும் சாருமதியை பிடிக்காது. அங்கிருக்கும் அனைத்து பெண்களும் இப்பவே சாருமதி இறந்தால் நன்றாக இருக்கும் என்பது போல சாருமதியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அனைவரது கண்களிலும் தன் மீது வெறுப்பிருப்பதை பார்த்த சாருமதி அவர்கள் யாரையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த லாரன்ஸையும் பயமே இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தார். சாருமதியின் கண்ணில் பயம் இல்லாததை பார்க்கும் பொழுது லாரன்ஸிற்கு இன்னும் இரிட்டேட்டிங்காக இருந்தது. எவ்வளவு போய் நம்பிட்டமே என்று அவருக்குள் அவரே நொந்து கொண்டிருந்தார். சாருமதி தனது பார்வையை விலக்காமல் லாரன்ஸையே பார்ப்பதை பார்த்ததும் லாரன்ஸ் கடுப்பானார். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியுமா, முடியாதா என்று கேட்டார். உடனே சாருமதி, உங்களால இப்ப என்ன விட முடியுமா, முடியாதா என்று அதிகார தோரணையில் கேட்டாள். அவர் அப்படி கேட்டது அங்கிருந்த அனைவரையும் எரிச்சலடைய செய்தது. உடனே அங்கிருந்த பெண், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் லாரன்ஸ் கிட்ட இப்படி பேசுவ? நீ பிளட் மூன் ஆர்கனைசேஷனை ஏமாத்திருக்க, அதுக்கு துரோகம் பண்ணிருக்க. உன்னெல்லாம் இங்கே கொல்லணும், அதுதான் உனக்கு சரியான பாடம் என்று சொன்னாள். உடனே அங்கிருந்த இன்னொரு பெண், உன்னை மிஸ்டர் லாரன்ஸ் எவ்வளவு நம்பினாரு, ஆனா நீ அவருக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்ட. நிஜமாவே நீ என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நீ இந்த பிளட் மூன் ஆர்கனைசேஷனோட ரெப்புடேஷனையே ஸ்பாயில் பண்ணிட்ட. உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு மிஸ்டர் லாரன்ஸ் அவங்கள கொலை பண்ணிருப்பாரு. ஆனாலும் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் உன் மேல அவர் வச்சிருக்கிற மரியாதை தான். ஒழுங்க மரியாதையா அவரை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு என்று மிரட்டினாள். அந்த பெண் அப்படி மிரட்டி கொண்டிருக்கும் பொழுதே லாரன்ஸிற்கு பின்னால் இருந்த ஒரு பெண் பேசினாள். அவகிட்ட என்ன பேச்சு? அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. முதல்ல அவளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசுங்க என்று சொன்னாள். அங்கிருந்த பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு கதையாய் சாருமதியை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன எதையும் காதில் வாங்காத லாரன்ஸ் சாருமதியின் அருகில் சென்றார்.
நிஜமாவே இது நீதான் பண்ணியா? நீதான் எனக்கு துரோகம் பண்ணியா? உனக்கு எல்லா ஃப்ரீடமும் நான் கொடுத்திருந்தேனே. நீ இந்த ஆர்கனைசேஷனுக்கு எப்ப வேணாலும் வரலாம், எது வேணாலும் பண்ணலான்னு அந்த அளவுக்கு உனக்கு நான் பவர் கொடுத்திருந்தேன். ஆனாலும் நீ எதுக்கு இப்படி பண்ண? உன்னை பத்தி இதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஆனா இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். உனக்கு அந்த சரவணனுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்காமே, அவனோட பழக்கத்துக்காக தான் நீ இப்படி பண்ணியா என்று கேட்டார். உடனே சாருமதி, மிஸ்டர் லாரன்ஸ், நீங்களும் நானும் ஜஸ்ட் கோ பார்ட்னர்ஸ். உங்களுக்கு எனக்குமான உறவு அவ்வளவுதான். பர்சனலா நான் என்ன பண்றேன், எனக்கு யாரு தெரியும், நான் யாரு கூட பழகுறேங்கிற எதையும் உங்ககிட்ட நான் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்லையே. ஒருவேளை நீங்க என்னோட கோ பார்ட்னரா இருக்கிறதுனால நான் எது செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா என்ன என்று கேட்டார். சாருமதி அப்படி கேட்டதும் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்த பெண்கள் அனைவரும் சத்தமாக சிரித்தார்கள். ஹேய் சாருமதி, உன்னோட மனசுல என்ன நீ பெரிய இவன்னு நினைப்பா? கோபாட்டரா? உன்னை நீ ரொம்ப அதிகமா நினைச்சு வச்சிருக்க. நீ அந்த அளவுக்கு எல்லாம் வேர்த்தே கிடையாதுங்க என்று சொல்லி மறுபடியும் சத்தமாக சிரித்தார்கள். லாரன்ஸ் சாருமதியிடம், உன்னை பத்தி நான் விசாரிச்சு பார்த்த போதுதான் தெரிஞ்சது, உனக்கும் அந்த சரவணனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்ததாமே. அதை ஏன் நீ என்கிட்ட சொல்லல என்று கோபத்துடன் கேட்டார். உடனே சாருமதி, நாம 2 பேரும் கோ பார்ட்னர்ஸ் மட்டும்தான். என்னோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன என்று கேட்டார். சாருமதி அப்படி கேட்டதும் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் சாருமதியை கிண்டல் செய்து சிரித்தார்கள். உனக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளவு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆகாதுப்பா. மிஸ்டர் லாரன்ஸ் எங்க, நீ எங்க? நீ அவரோட கோ பார்ட்னரா இருக்கிறதுக்கு தகுதியானவன் நினைச்சுக்கிட்டியா? உண்மைய சொல்லணும்னா அவரு எல்லாரையும் விட உனக்கு கொஞ்சம் அதிகமா தான் உரிமை கொடுத்துட்டாரு. அதான் நீ அவருக்கு சாதாரணமா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்ட. அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ போனமா இருந்திருப்ப என்று சொல்லி சாருமதியை பார்த்து முறைத்தார்கள். அவர்கள் சாருமதியை அப்படி சொன்னதும் லாரன்ஸ் கோபமானார். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆமா இல்லன்னு பதில் சொல்லு. என்னோட கோபத்தை அதிகப்படுத்த. நான் கோவப்பட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும் தானே என்று சொன்னார். லாரன்ஸை அப்படி சொன்னதும் சாருமதி நேருக்கு நேர் நின்று அவர் கண்ணை பார்த்து சொன்னார். சாருமதி அப்படி சொன்னதும் லாரன்ஸ் உண்மையிலேயே அதிர்ந்து போனார். அங்கிருந்த அனைத்து பெண்களும் நம்பும் பொழுதும் கூட லாரன்ஸ் நம்பவில்லை. அது நிச்சயம் சாருமதி செய்திருக்க மாட்டாள் என்று அவரது உள்மனது சொல்லிக் கொண்டே இருந்தது. ஆனால் இது பொய் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. சாருமதியை அவர் அந்த அளவிற்கு நம்பினார். சாருமதி மீது அவர் அளவிற்கு அதிகமான நம்பிக்கையை வைத்திருந்ததால் தான் சாருமதி பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கு அவர் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் வரலாம், என்ன செய்ய நினைக்கிறாளோ அதையெல்லாம் செய்யலாம் என்று அவ்வளவு ஃப்ரீடத்தையும் லாரன்ஸ் கொடுத்திருந்தார். லாரன்ஸிற்கும் சாருமதிக்குமான உறவு மிகவும் நம்பகத்தன்மையாக இருந்தது. இதுவரை சாருமதி அவரிடம் இப்படி நடந்து கொண்டதே கிடையாது. சாருமதியும் லாரன்ஸும் சேர்ந்துதான் பிளட் மூன் ஆர்கனைசேஷனில் பல வேலைகளை செய்தார்கள். அவர்களது பிளான் படி அவர்கள் சக்சஸ் ஆகி இருந்தால் ஓக்சியா மார்க்கெட்டில் ஃபியூச்சரில் அவர்கள்தான் அந்த தொழிலுக்கு முன்னோடியாக திகழ்ந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த தொழில் சக்சஸ் அடைந்தால் அடுத்த 6 மாதத்திலேயே அவர்கள் இருவரும் பல பில்லியன்களை தங்களது கையில் விளையாட விட்டு பார்த்திருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் பிளான் போட்டு அனைத்தையும் செய்திருக்கையில் இடையில் சாருமதி இப்படி குழப்பி வைத்திருப்பார் என்று அவர் கனவிலும் யோசித்து பார்க்கவில்லை. அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த லாரன்ஸின் முகம் சாருமதி சொன்னதை கேட்டதும் கோபத்தில் சிவந்திருந்தது. அவரை பார்க்கும் பொழுது யமதூதனை பார்ப்பதை போல் இருக்க, அதுவரை லாரன்ஸிடம் ஒட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்த பெண்கள் அனைவரும் பயத்தில் சற்று தூரம் தள்ளி நின்றார்கள். அப்பொழுதும் சாருமதி பயப்படாமல் லாரன்ஸை பார்த்து கொண்டிருந்தாள். லாரன்ஸ் மறுபடியும் சாருமதியின் அருகில் சென்றார். பின்பு, ஃபைனலா கேக்குறேன், உண்மையிலேயே இத நீதான் பண்ணியா என்று கேட்டார். உடனே சாருமதி, நீ எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் உண்மை, நான் தான் இதை பண்ணினேன் என்று சொன்னார். சாருமதி அப்படி சொல்லி முடிக்கும் முன்பே லாரன்ஸ் அந்த அறையை அதிரும் அளவிற்கு கத்தியை கொண்டு அவரது தலையை பிடித்து அப்படியே அங்கிருந்த சுவற்றில் முட்டினார். அவர் முட்டிய முட்டில் அங்கு மேஜை மீது இருந்த பொருட்கள் அனைத்தும் கீழே சிதறி விழுந்தது. சுவற்றில் கூட விரிசல் விழுந்திருந்தது. சாருமதியின் 2 கண்களும் மேலே ஏறி இருந்தது. அங்கு நின்று கொண்டிருந்த பெண்கள் அனைவரும் பயத்தில் கண்களை மூடிக்கொள்ள சற்று நேரத்தில் அந்த அறை பெரிய அமைதியை தழுவியது. அந்த அறையில் உள்ள சுவற்றில் எல்லாம் இரத்த கரைகள் இருக்க அந்த அறை முழுவதும் இரத்த வாடையாக இருந்தது. எலினாவையும் ஜாயையும் கண்டுபிடித்த சரவணன் அவர்களை கேள்வியாக பார்த்தான். பின்பு,
நிஜமாவே உங்களை காப்பாத்துனது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? என்று கேட்டான். உடனே எலினா, எங்களை காப்பாத்தினது ஒரு பொண்ணுன்னு மட்டும் தெரியும். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. அந்த பொண்ணு எங்களோட எல்லா தேவைகளையும் நிறைவேத்தினா. ஆனா எங்க கிட்ட இருந்து அவளோட முகத்தை மறைச்சுக்கணும்னு நினைச்சா. எங்களை காப்பாத்தின அந்த பொண்ணு தன்னோட ஐடென்டிட்டிய மறைக்கணும்னு நினைக்கிற போது நானும் அதுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அவ வந்தா கூட அவ யாருன்னு தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணல. நானே அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அவ போகும்போதெல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி பேப்பரை இங்க வச்சுட்டு போவா. இதோ அந்த பேப்பரை பாரு என்று சொல்லி ஒரு பேப்பரை காட்டினாள். சரவணன் பீனிக்ஸ் ஃபேமிலிக்குள் வந்ததில் இருந்து அவனுடைய அசிஸ்டண்டாக அனைத்தையும் ஜாய் தான் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஜாய்க்கு தெரியாமல் சரவணனுக்கு யாரும் தெரியாது. ஜாயும் ஒருவரும் யோசித்து பார்த்தாள், சரவணனுக்கு தெரிந்த பெண் யாராவது இருக்குமோ என்று. ஆனால் அவள் எவ்வளவு யோசித்தாலும் அவள் கண்களில் யார் என்ற எந்த சிந்தனையும் வரவில்லை. அந்த பேப்பரில் இருந்த கையெழுத்தை பார்த்ததுமே சரவணனுக்கு ஒரு பெண்ணின் முகம் வந்து போனது. உடனே சரவணன், ஒருவேளை இருக்குமோ என்று சொன்னான். உடனே அங்கிருந்த எலீனாவும் ஜாயும், யாரு? நீ யாரு சொல்ற? எங்களுக்கு தெரியாம உனக்கு யாரு தெரியும் என்று கேட்டார்கள். உடனே சரவணன், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா விதுரனோட திறமையை பத்தி நாம எல்லாருக்குமே தெரியும். விதுரனோட நேருக்கு நேரு ஒருத்தர்னால நின்னு சண்டை போட முடியும்னா நிச்சயமா அது சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பில்லை. விதுரன் கிட்ட ஒரு அடி கூட வாங்காம உங்களை காப்பாத்தி இருக்காங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவ எல்லா கலைகளையும் சிறந்தவளாதான் இருக்கணும். என்னோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் வந்து போகுது. அதாவது ஒருவேளை அது அவளா இருந்தாலும் இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம் என்று சொன்னான். சரவணன் அவ்வளவு புதிர் போட்டு பேசியதும் அங்கிருந்த அனைவருக்கும் அது யார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தது. உடனே அனைவரும், நீ யாரு நினைக்கிற? எங்களுக்கு தெரியாம அது யாரு என்று கேட்டார்கள். அது வேற யாரும் இல்ல, அந்த ஹெல் கேட்னு ஒரு பொண்ணு இருக்கால, அதான் அவ பேரு கூட சௌமியா. அவளால மட்டும்தான் ஜென்ஸுக்கு ஈக்குவலா மின்னல் வேகத்துல ஃபைட் பண்ண முடியும். அவளால மட்டும்தான் எத்தனை பேரை வேணாலும் சொடுக்கு போடுறதுக்குள்ள பீட் பண்ண முடியும். ஆனா அவ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா? எனக்கு அதான் ஒரே யோசனையா இருக்கு என்று சொன்னவன் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தான். ஜஸ்டின், நீ என்ன நினைக்கிற? ஒருவேளை இது ஹெல்கேட்டோட வேலையா இருக்குமோ? அப்படி அது அவளா இருந்தா அவளால விதுரண மாதிரி வீரனோட சண்டை போட்டு இருக்க முடியும் நீ நினைக்கிறியா என்று கேட்டான். உடனே ஜஸ்டின் சிரித்து கொண்டு, எனக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட முழு பலத்தையும் நான் நேர்ல பார்த்தது. விதுரனோட சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அன்னைக்கு என்னால அவர் கூட சண்டை போட முடியல. அதனால அவர் பலம் என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அந்த ஹெல் கேட் அவளை பத்தியும் எனக்கு எதுவும் தெரியாது. சோ இதுல என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. அவங்க ரெண்டு பேரை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால நீங்க தான் இதுக்கான பதில சொல்லணும் என்று சொன்னான். சரவணன் ஜஸ்டினிடம், விதுரன் சௌமியா அவங்க ரெண்டு பேர்ல யார் பலசாலின்னு நீ நினைக்கிற என்று கேட்டான். உடனே ஜஸ்டின், அவங்க ரெண்டு பேரோட பலத்தையும் நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்தது கிடையாது. அதனால எனக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. ஆனா ஒரு நல்ல வீரனுக்கு அடையாளம்னா நமக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவனோட பலகீனம் என்னன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் அவன் கிட்ட இருந்து நாம அடிபடாம தப்பிக்க முடியும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த பொண்ணு விதுரனோட வீக்னஸ நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் விதுரன் கிட்ட இருந்து எந்த காயமும் படாம ஈஸியா தப்பிச்சிருக்கான் என்று சொன்னான். ஜஸ்டின் சொன்னதை கேட்ட சரவணன் ஆம் என்பது போல தலையை ஆட்டினான். பின்பு, நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு டேலண்டான பொண்ணுன்னா அது கண்டிப்பா சௌமியாவா தான் இருக்கணும். ஆனா ஒருவேளை அது அவளா இல்லைன்னா என்று சரவணன் மறுபடியும் குழப்பத்துடன் கேட்டான். உடனே அங்கிருந்த எலினா பேசத் தொடங்கினாள். சரவணா, உனக்கு நிச்சயமா அது அந்த பொண்ணாதான் இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீயே அது அவளா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்க. பேசாம அவகிட்டே இதை பத்தி கேட்க வேண்டியதானே என்று சொன்னாள். உடனே ஜஸ்டின், ஆமாம் பாஸ், நீங்க இப்படி குழம்பிட்டே இருக்கிறதுக்கு பதிலா அந்த பொண்ணுகிட்டே கேட்டா வேலை முடிஞ்சது தானே என்று சொன்னான். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் அது பொண்ணுகிட்டே இதை பத்தி கேக்குறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது செல்போனை எடுத்தவன் அதில் இருந்த சௌமியாவின் எண்ணிற்கு மெசேஜ் செய்தான். அதை அனுப்பும் நொடியில் அவனுக்குள் மறுபடியும் ஏதோ ஒரு எண்ணம் தோன்ற வேகமாக அந்த மெசேஜை டெலீட் செய்தான். சரவணனுக்கு சௌமியாவை பற்றி முழுவதும் தெரியாது. எப்பொழுதும் அவள்தான் அவனிடம் அணுகி வந்திருக்கிறாள். அவள் எதற்காக தன்னிடம் வந்திருக்கிறாள், எதற்காக தனக்கு உதவி செய்கிறாள் என்பது கூட சரவணனால் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை அவ எனக்கு உதவி செஞ்சிருந்தா
அவளே நேர்ல வந்து நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி இருந்து. ஆனா இது வரைக்கும் சௌமியா என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்லை. அப்படி அது அவளாவே இருந்தாலும் என்கிட்ட இத சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால அவளா சொல்ற வரைக்கும் நான் அதை பத்தி அவகிட்ட எதுவும் கேட்க போறதில்லை. என்று சரவணன் சொன்னான். உடனே ஜஸ்டின், அதுவும் சரிதான் பாஸ். அந்த பொண்ணு தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கானா கண்டிப்பா இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கணும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இது அந்த சௌமியாவா இருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம். வெயிட் பண்ணிப்போம். கண்டிப்பா நமக்கு இது யாருன்னு கூடிய சீக்கிரமே தெரியும் என்று சொன்னான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் சரவணனும் ஆமாம் என்று தலையசைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கிருந்த டிவியில் ஒரு நியூஸ் மிகவும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நியூஸை முதலில் பார்த்தது எலினா தான். அதில் ஜாயின் பெற்றோர்கள் நடுக்கடலில் கப்பலில் இருக்கும் ஒரு போட்டோ வெளியாகியிருந்தது. அதை பார்த்த எலினா அதிர்ச்சி அடைந்தாள். உடனே, ஜாய் ஜாய் இங்க பாரு, டிவில வருது, உன்னோட பேரண்ட்ஸ் தானே என்று பதற்றத்துடன் கேட்டாள். எலினாவின் குரல் கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அந்த டிவியை பார்க்க அதில் தெரிந்த படத்தை பார்த்ததும் ஜாய் ஒரு நிமிடம் பதறி போனாள். பின்பு, ஆமா, இது என்னோட அம்மாவும் அப்பாவும் தான். ஆனா ஆனா அவங்க எப்படி இதுல, அவங்க எங்க இருக்காங்க? இத பார்க்கும்போது ஏதோ ஷிப் மாதிரி இருக்கு என்று பதற்றத்துடன் அழுது கொண்டே பேசினாள். பயத்தில் அவளது உடல் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. குரல் எல்லாம் பம்மி போயிருந்தது. அவளது நிலையை பார்த்ததும் சரவணன் அவள் அருகில் வந்து அவளது கையை இறுக பிடித்துக் கொண்டான். பின்பு, ஜாய், நீ எதுக்கும் கவலைப்பட. அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு நமக்கு இதுல இருந்து ப்ரூவ் ஆகும். நாம பாத்துக்கலாம் என்று சொன்னான். உடனே ஜாய், இல்ல சரவணா, ஒருவேளை என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஷிப்பை நீயே பாரு என்று அழுது கொண்டே சரவணனிடம் சொன்னாள். உடனே சரவணன் அங்கிருந்த ரிமோட்டை எடுத்து அதில் ஓடிக்கொண்டிருந்த நியூஸை பாஸ் செய்தான். அப்பொழுது அந்த போட்டோ தெரிய அது என்ன என்று அங்கிருந்த அனைவரும் நன்று உற்று பார்த்தார்கள். அந்த ஷிப் மிகவும் பழையதாக இருந்தது. அது அங்கங்கே உடைந்து பார்ப்பதற்கு அபாயகரமாக இருந்தது. அதை பார்க்கும் யாரும் சொல்லிவிடலாம், இதில் யாராலும் பயணம் செய்து உயிர் தப்பிக்க முடியாதென்று. அந்த அளவிற்கு அந்த ஷிப் உடைந்த நிலையில் இருந்தது. அந்த ஷிப்பின் கண்டிஷனை பார்த்ததும் ஜாய் கதறி அழுக ஆரம்பித்தாள். சரவணா, சரவணா பிளீஸ், என்னோட பேரண்ட்ஸ காப்பாத்து, அவங்க பாவம், எனக்கு அவங்களை இப்பவே பார்க்கணும், பிளீஸ் சரவணா, அவங்கள காப்பாத்து என்று அழுதாள். உடனே சரவணன், ஜாய், நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். கண்டிப்பா நான் அவங்கள காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஜஸ்டினை பார்த்தான். ஜஸ்டின் அந்த புகைப்படத்தை நன்றாக உற்று பார்த்தான். பின்பு, இதை வச்சு என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்னோட அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல இப்பவே இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன். அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் என்று சொன்னான். ஜஸ்டின், நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் அவங்களுக்கு ஆபத்து. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். இந்த போட்டோல உள்ள லொகேஷன் ஃபுல்லா பிளர் அடிச்சிருக்கிறதுனால நம்மளால கண்டுபிடிக்க முடியல. முதல்ல இந்த இடம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு என்ன வழின்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க என்று சொன்னான். ஆமா பாஸ், வேணும்னு இது யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு பிளர் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அதனால இந்த லொகேஷனை நம்மளால சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொடுத்துதான் நாம இதை கண்டுபிடிக்கணும். நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா இந்த லொகேஷன் எங்க இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை சீக்கிரமே உங்ககிட்ட சொல்றேன் என்று சொன்னான். ஓகே என்று சரவணன் தலையசைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த டிவியில் இன்னொரு செய்தி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அந்த செய்தியில் இந்த போட்டோவை வெளியிட்டது பிஸ்வானி ஃபேமிலி என்றும் மிஸ்டர் விதுரன் தான் அவர்கள் இருவரையும் தேடிக் கொண்டிருப்பதாகவும் இருந்தது. அது மட்டுமில்லாமல் அங்கிருந்த ரிப்போர்ட்டர்களுக்கு விதுரன் பேட்டியும் கொடுத்திருந்தார். அதில் அவர், இவங்க பிராங்க்லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க ட்ரீட்டர்னு சொல்லி ஃபீனிக்ஸ் ஃபேமிலியால ஒதுக்கப்பட்டது. இவங்களுக்கு என்னன்னாலும் சரின்னு ஃபீனிக்ஸ் ஃபேமிலி கண்டுக்காம விட்டாங்க. ஆனா நம்மளோட பெஸ்வானி ஃபேமிலி அப்படி கிடையாது. எங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு. அதனால நாங்க அவங்க தேடுறதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டிருக்கோம். இருந்தாலும் நாம எல்லாருமே மனிதர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இறந்து போறதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த மனிதாபிமானத்தோட அடிப்படையில் தான் நான் இப்ப இவங்க தேடுறேன். இவங்க யார் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1 மில்லியன் பரிசா கொடுக்கப்படும். தயவு செஞ்சு இவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க என்று கோரிக்கை விடுத்திருந்தார். எபிசோட் 856 டின்னர் பார்ட்டி.
விதுரன் ரிப்போர்ட்டர்களிடம் ஜாயின் பேரண்ட்ஸை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 1 மில்லியன் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிக்கையை விடுத்திருந்தார். அந்த செய்தி சற்று நேரத்தில் காட்டுத்தீயாய் அந்த சிட்டி முழுவதும் பரவியிருந்தது. அந்த சிட்டியில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்கு எப்படியாவது 1 மில்லியன் கிடைத்தால் போதும் என்று அனைவரும் ஜாயின் பேரண்ட்ஸை தேடும் வேட்டையில் இறங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் அவர்கள் இருக்கும் லொகேஷன் மட்டும் தெரியவில்லை. விதுரன் தெளிவாக அந்த புகைப்படத்தை பிளர் செய்து வைத்திருந்ததால் அதற்கு பின்னால் இருக்கும் பேக்ரவுண்டை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நியூஸை கொடுத்திருப்பது விதுரன் என்பதால் விதுரனுக்கு சொந்தமான இடத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் அந்த சிட்டியில் உள்ளவர்கள் ஜாயின் பேரண்ட்ஸை தேட ஆரம்பித்திருந்தார்கள். சிட்டியில் உள்ள அனைவரும் அந்த 7 பிளான்ட் வளர்ந்திருந்த இடங்கள் யாருக்கு சொந்தமானது என்றும் இதை யார் வளர்த்தார்கள் என்றும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் இன்று இப்படியொரு நியூஸ் பரவியதும் அனைவரும் அதை மறந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது அவ்வளவு நேரம் அவர்களுக்குள் விதுரன் ஃபேமிலி மீது சந்தேகம் இருந்தது. ஒருவேளை இந்த குடும்பம்தான் வளர்த்திருக்குமோ என்று. ஆனால் விதுரன் ஃபேமிலி தங்களுக்கு எதிரியான பிராங்க்லின் ஃபேமிலியில் உள்ளவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் காணாமல் போனவர்களுக்காக 1 மில்லியன் செலவழித்து தேடுகிறார்கள் என்றால் நிச்சயம் இது போன்ற காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் என்று அந்த சிட்டியில் உள்ள அனைவரும் விதுரன் ஃபேமிலி மீது நம்பிக்கை வைத்தார்கள். நிச்சயம் இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலை பிராங்க்லின் ஃபேமிலி தான் செய்திருக்கும் என்று அவர்கள் மனதார நம்பினார்கள். பிராங்க்லின் ஃபேமிலி இவ்வளவு மோசமானவர்களாக இருக்கிறார்களே, இன்னும் எவ்வளவுதான் அவர்கள் கீழ்த்தரமான செயல்களை செய்வார்கள்? அவர்கள் இப்படி செய்தும் கூட மிஸ்டர் விதுரன் எப்படி அவர்களை மன்னித்து அவர்களை காப்பாற்றுகிறார்? உண்மையிலேயே பிஸ்வானி ஃபேமிலி மிகவும் நல்ல ஃபேமிலி. அவர்கள் நல்லுள்ளம் கொண்டவர்கள் என்பதால் தான் பிராங்க்லின் ஃபேமிலியை அவர்களால் மன்னிக்க முடிந்திருக்கிறது என்று அனைவரும் பிஸ்வானி ஃபேமிலியை தலையில் தூக்கி வைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். விதுரன் பேசிய அனைத்து வார்த்தைகளையும் கேட்ட பிறகு ஜாய் கோபத்தில் கொந்தளித்தாள். அங்கிருந்து பொருட்களை எல்லாம் தூக்கி கீழே போட்டு உடைத்தாள். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேரண்ட்ஸ் கடத்தினது மட்டும் இல்லாம அவங்கள கண்டுபிடிக்கவும் இவனே ஆர்டர் கொடுப்பான். என்னோட பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் 1 மில்லியன் கொடுக்கறானா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான பொய். இந்த பொய்யையும் மக்கள் நம்புறாங்களே. இவனெல்லாம் மனுஷனே கிடையாது, ஒரு மிருகம். வயசானவங்க கூடன்னு பார்க்காம என்னோட பேரண்ட்ஸ் இப்படி நடுக்கடல தனியா தத்தளிக்க விட்டுருக்கான். அவங்க பாவம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணா என்னால அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலையே. என்னால என்னோட பேரண்ட்ஸை காப்பாற்ற முடியலையே. நான்லாம் உயிரோடு இருந்து என்ன பயன் என்று சொல்லி ஜாய் தரையில் விழுந்து அழுதாள். ஜாய் அப்படி அழுவதை பார்க்கையில் சரவணனின் உள்ளம் எரிமலையாய் வெடித்துக் கொண்டிருந்தது. அவன் சாதாரணமாக அவனை சுற்றி இருப்பவர்கள் யாரும் காயப்படக்கூடாது என்று நினைப்பான். அதிலும் ஜாய் அவனுக்கு லிட்டில் சிஸ்டர் போன்றவள். அவன் முன்பு ஜாய் எப்படி அழுவதை பார்க்கையில் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனது கைகளை முறுக்கி கொண்டவன் அங்கு நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தான். ஜஸ்டின், ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு மேல நாம பொறுமையா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த விதுரனோட ஃபேமிலிக்கு நாம யாரும் நிரூபிக்க முடியாம போயிடும். சீக்கிரமே இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என்று சொன்னான். ஜாய் அப்படி கதறி அழுவதை பார்க்கையில் ஜஸ்டினுக்கே பாவமாக இருந்தது. உடனே ஜஸ்டின் தனது தலையை வேகமாக ஆட்டினான். கண்டிப்பா இதில் நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஜாயோட பேரண்ட்ஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்று சொன்னான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஜாய் எழுந்து உட்கார்ந்து கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள். பின்பு, இல்ல சரவணா, நீங்க யாரும் எதுவும் பண்ண வேணாம். என்னால முடியல. இதுக்கு மேல என் உடம்புல தெம்பில்ல, என்னோட மனசுலயும் தெம்பில்ல. அந்த விதுரன் நாம நினைச்சதை விட ரொம்ப மோசமானவனா இருக்கான். அவ மனசு பிறவியே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, யாரு இறந்தாலும் சரி, பிராங்க்லின் ஃபேமிலி என்ன ஆனாலும் சரி, ஃபீனிக்ஸ் ஃபேமிலி எங்களுக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எனக்கு தேவை என்னோட பேரண்ட்ஸோட உயிர் தான். அதுக்காக நான் என்ன விடும்னாலும் பண்ண ரெடியா இருக்கேன். இப்ப அந்த விதுரனை நானே போய் பாக்குறேன். அவன் என்ன சொல்றானோ நான் கேக்குறேன். எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் உயிரோடு இருந்தா அதுவே போதும் என்று சொன்னாள். ஜாய் அப்படி சொன்னதும் சரவணன் ஜாயின் கைகளை பிடித்து கொண்டான். ஜாய், நீ என்ன உளறிட்டு இருக்க? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு தடவை நீ அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு பட்டதை மறந்துட்டியா? உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? இந்த சரவணனால அந்த விதுரனை எதிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னோட கண்ணுக்கு நான் அவ்வளவு கோடையா தெரியறனா? நீ எனக்கு கூட நினைக்கிறத தப்பு இல்லை. ஏன்னா உன்னோட பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட அந்த கடலை மாட்டிக்கிட்டு 1 மாசம் ஆக போதும். ஆனா இன்னை வரைக்கும் நான் உங்களை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்கல. அப்படின்னா உனக்கு எப்படி என் மேல நம்பிக்கை வரும்? உனக்கு என்ன பார்த்தா கோழியா தான் தெரியும். நான் வேஸ்ட். என் கூட இருக்கிற யாரையும் என்னால் ஹாப்பியா பார்த்துக்க முடியாது என்று சரவணன் மிகவும் எமோஷனலாக பேசினான்.
அவன் அப்படி பேசியதும் தான் ஜாய் தனது சுய நினைவுக்கு வந்தாள். ஜாய் உடனே சரவணனின் கையை பிடித்துக் கொண்டாள். சரவணா, சாரி, நான் ஏதோ எமோஷனல்ல அப்படி பேசிட்டேன். நீ ஏதோ யோசிக்காத. நீ எப்பவும் உன்னை சுத்தி இருக்கிற யாரையும் காயப்படுத்தணும்னு நினைச்சது கிடையாது. எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ என்னோட பேரண்ட்ஸை காப்பாத்தி கொடுப்ப. நான் தான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா ஏதேதோ சொல்லிட்டேன். சாரி சரவணா, நான் இந்த மாதிரி இனிமே சொல்ல மாட்டேன் என்று சொன்னாள். உடனே சரவணன் அவளது தலையை அன்பாக வருடி விட்டான். ஜாய், எனக்கு தெரியும் நீ என்னதான் உன்னோட ஃபேமிலியில இருந்து வளராட்டாலும் அவங்க மேல உனக்கு அன்பு இருக்குன்னு. கண்டிப்பா அவங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ஓகே என்று சொன்னான். உடனே எலினா, ஜாய், நீ எதுவுமே சாப்பிடல, ரொம்ப டயர்டா இருக்க, இந்த காப்பியாவது முதல்ல குடியேன் என்று சொல்லி அவளிடம் ஒரு கப் காஃபியை நீட்டினாள். ஜாய் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். சரவணனோ, ஜாய், இப்ப நீ இதை குடிக்க போறியா இல்லையா என்று சொல்ல அவள் வேறு வழியில்லாமல் அந்த காஃபியை குடிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளது செல்போன் ஒலித்தது. அதில் வந்த எண்ணை பார்த்ததும், இவரா என்று கேட்டவள் வேகமாக போனை அட்டெண்ட் செய்தாள். ஹலோ அங்கிள், நீங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா என்று கேட்டாள். ஜாயிடம் பேசியவர் அவளது ஃபேமிலியில் கார்டாக வேலை பார்த்தவர். அவர் மிகவும் வயதானவராக இருந்ததால் அந்த ஃபேமிலியில் உள்ளவர்கள் அவர் வெளியில் சென்றால் கஷ்டப்படுவார் என்று அவர்களை அவருக்கு வேலையை கொடுத்து வைத்திருந்தார்கள். ஜாயின் குரலை கேட்டதும் அவர் பேசத் தொடங்கினார். நான் இன்னும் உயிரோட தான் மேடம் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோட தான் இருக்காங்க. நாங்க எல்லாரும் பெஸ்வானி ஃபேமிலியோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கோம். மிஸ்டர் விதுரன் நைட்டு உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு என்று சொன்னார்.